அனைவருக்கும் வணக்கம். நம்ம பண்ணையில பால் மாடு வாங்கி வளர்ப்போமே நம்மளும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசைப்பட்டு பால் மாடு இப்போ தான் ஒன்று ஏற்கனவே 2 மாடு வச்சுருக்கேன். இப்போ இது வாங்கினது வந்து பார்த்தோன்னா 3வது மாடா நம்ம வாங்கினோம். ஒரு மாடு வந்து பார்த்தோன்னா வயிற்றுலேயே கன்றுக்குட்டி இறந்துருச்சு. அதனால இந்த மாட்டை வச்சுருக்கேன்னு சொல்லி டாக்டர் சொன்னது. அந்த மாட்டை விற்றுட்டோம். இப்போ இந்த மாடை வாங்கும்போது கொஞ்சம் வருத்தத்தை தான் வாங்கினேன். எதனாலும் பார்த்தோன்னா இந்த மாடு வாங்கும்போது விலை கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தது. என்ன ரேட்டுன்னு பார்த்தோன்னா 63,500 ஏற்றுக்கூடி மொத்தம் 65,000 ரேட்டு கணக்கு வந்துருச்சுங்க. சரி 65,000 போட்டு வாங்குறமே எதுக்குடா ரொம்ப மன உளைச்சலே தான் வாங்கினேன். அப்போ வாங்கும்போது ரேட்டு அதிகமாக தான் எனக்கு தெரிஞ்சுது. ஆனால் போக போக பார்க்கும்போது பார்த்தோன்னா அந்த ரேட்டே பரவாயில்லன்னு தான் தோணுது. ஏன்னாலும் பார்த்தீங்கன்னாக்கா இதோட கறவைத்திறன் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா காலையில் 8 லிட்டர் கண்டிப்பாக கறக்குங்க. சில நேரம் 7 லிட்டர். சாயந்தரம் வந்து பார்த்தோன்னா 5, 5:30, 6 வரைக்கும் கறக்குதுங்க. சாதா 7, 7, 5 பார்த்தாலும் ஒரு நாளைக்கு 12 லிட்டர் கறவைத்திறன் இருக்குது. பரவாயில்ல 12 லிட்டருங்கிறது ஒரு சராசரியான கறவைத்திறன் தான். ஏன்னா நம்மக்கிட்ட தீவனம் ஓரளவு உற்பத்தி பண்ணிக்கிட்டு இருக்கோம். பார்த்தீங்கன்னா தெரியும் தீவனம் நிறையா உற்பத்தி பண்ணி தான் வச்சுருக்கோம். நம்ம தீவனம் உற்பத்தி பண்ணும்போது பார்த்தோன்னா நம்ம இயற்கை எருவு மட்டும் தான் கொடுத்து நம்ம தீவனத்தை உற்பத்தி பண்ணுறோம். அதெல்லாம் வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் விரைவான வளர்ச்சி இல்லை. அதே யூரியா போட்டு வளர்த்தா நல்லா வேகமாக வளரும்னு சொல்லி சொன்னாங்க. நம்ம அதெல்லாம் பண்ணாமல் நம்ம தீவனத்தை வந்து பார்த்தா நிறையா கம்பு நேப்பியர், அமெரிக்கன் நேப்பியர், சூப்பர் நேப்பியர், ரெட் நேப்பியர்னு சொல்லி பல வகையான தீவனத்தை நம்ம விதைச்சிருக்கிறோம். அது தீவனத்தை இப்போ தான் நம்ம வாங்கி பயிரிட்டுருக்குறோம். நம்ம எங்கே வாங்கணும்னு பார்த்தோன்னா சுரேஷ் தேவராஜ் கோட் ஃபார்மில் தான் நம்ம வாங்கினோம். அங்கே வாங்கி எல்லாம் விதைக்கரணை வாங்கிட்டு வந்து விதை ஊனி அதுலேருந்து விதை எடுத்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸ்டெண்ட் பண்ணிகிட்டே போயிட்டுருக்குறோம். இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா நம்ம கறவை மாடுகளுக்கும் ஆடுகளுக்குமாகவே நம்ம உற்பத்தி பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாட்டை நம்ம வாங்க ஒருத்த மாட்டோம் இப்போதைக்கு இந்த மாடு பரவாயில்லன்னாங்க தோணுது. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 மாதம் கிட்ட கறந்தாச்சுங்க. 5 மாதம் கறந்தாலும் நம்ம பெரிய அளவில் இழப்பு இல்லத்துக்கு இந்த மாட்டில் இழப்பு இல்லறதுக்கு 100% இழப்பு இல்லைங்க. ஏன்னா கறவை மாட்டில் எந்த அளவுக்கு லாபம் இருக்குது பார்ப்போமேன்னு சொல்லி தான் நம்ம வாங்கினோம். கறவை மாடை வாங்கி நான் வளர்த்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா இதில் உள்ள நிறை குறைகள் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த வீடியோ பதிவு பண்ணி பேசிக்கிட்டு இருக்கிறேன். என்ன நிறைன்னு பார்த்தீங்கன்னா 3 மாதத்துலேயே இந்த மாடு வந்து பருவத்து வந்த மாதிரி கத்திக்கிட்டு இருந்துச்சு, வலுவடிச்சுது. நம்மளும் இந்த மாட்டுக்கு ஊசி வச்சோம். இருந்தாலும் இப்போ சினையா இல்லையான்னு சரியாக கண்டுபிடிக்க முடியல. ஊசி வச்சு 1.5 மாதம் மேலே ஆகுது. 3 மாதம் கழிச்சு தான் அதை பார்க்கணுமா அது அப்படின்னு டாக்டர் சொன்னாங்க. நண்பரும் சொன்னார். இது அதற்கு முன்னாடியே பார்க்கலாமா சினையாக இருக்க அந்த மாடு இல்லையான்னு அதுக்கு முன்னாடியே பார்க்க முடியுமா இல்லை பார்க்க முடியாதா, அதற்கு ஏதேனும் அறிகுறிகள் இருக்கா, இதெல்லாம் தெரிஞ்சவங்க கமெண்டில் தெரிவிங்க. நம்ம மாட்டில் பெருசாக அனுபவம்லாம் இல்லைங்க. இருந்தாலும் மாடு கொஞ்சம் இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லி தான் வாங்கி வளர்த்துருக்கோம். நம்மக்கிட்ட கொஞ்சம் லேண்ட் இருக்குது. ஆடுகளுக்கு தீவனம் உற்பத்தி பண்ணிருக்கோம். அது கூடவே மாட்டும் இருக்கட்டுமே சொல்லி தான் தீவனத்தை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா உற்பத்தி பண்ணி அதன் மூலமாக இதை வளர்த்தலாமே சொல்லி தான் இதை வாங்கி வச்சுருக்குறோம். கூடவே நம்மக்கிட்ட மில்லும் வச்சுருக்கோம். சரி நமக்கு தீவனம் உற்பத்தி கொஞ்சம் பிரச்சனை இருக்காது. அது உபரி தீவனமாக வரத்த நம்ம இந்த மாடுகளுக்கு கொடுத்து பயன்படுத்தலாமேன்னு சொல்லி கொஞ்சம் உபரி வருமானத்தை பார்ப்போமேன்னு வாங்கியிருக்கேன். என்னென்ன ஆரம்பத்தில் தான் நாட்டு மாடு வச்சுருந்தீங்க, நாட்டு மாடெலாம் காணுன்னு சொல்லி கண்டிப்பாக யோசிக்காதீங்க. நாட்டு மாடு வச்சுருக்கோம். அது வந்து கிடைக்குன்னு சொல்லுவாங்கள்ல, அது மேய்ச்சலுக்கு ஓட்டிகிட்டு போயிடுவாங்க. அதாவது ஒரு மாட்டுக்கு வருஷத்துக்கு 200 அப்படின்னு சொல்லி ஓட்டிகிட்டு போயிடுவாங்க. அங்கே ஓட்டி விட்டுட்டோம். அது சில நேரம் வருஷத்தில் 1 மாதம் 2 மாதம் நம்ம வீட்டுக்கு வரும். பாய்க்கு நல்லா அந்த மேய்ச்சல்லே ஓட்டிகிட்டு போயிடுவாங்க. அவங்க கண்ட்ரோல்லே அந்த மாடு இருக்கும். அப்படி முறையான அந்த முறையில் அந்த மாட்டை விட்டாச்சு. இப்போ நம்மக்கிட்ட மாடு இல்லை. நாட்டு மாட்டு இனங்கள் இந்த இனங்கள் தான் ஒரு 4-5 மாடு 3 மாடு நிற்கிது. ஸோ இந்த மாட்டில் என்னென்ன வேறு எதுவும் நிறை குறைகள் இருந்தால் கண்டிப்பாக சொல்லுங்கள். நம்ம வாங்கும்போது வந்து என்கிட்ட வாங்கி கொடுத்த நண்பர் என்ன சொன்னார், உங்ககிட்ட வந்துன்னா வேலைக்கு 10 லிட்டர் கறக்குன்னு சொன்னாங்க. ஆனால் 1 மாதம் கூட வேலைக்கு 10 லிட்டர் கறக்கலை. ஆனால் சொல்லி தான் வாங்கினாங்க 10 லிட்டர் கறக்கும், 9 லிட்டர் கம்மி இல்லாமல் கறக்குன்னாங்க. ஆனால் அந்த கறவைத்திறன் இல்லாமல் போச்சு. அதுக்கும் காரணம் என்னன்னு தெரியல. அதுக்கு காரணம் தெரிஞ்சவங்க கண்டிப்பாக தெரிஞ்சாலும் அதை கமெண்டில் தெரியுங்க. ஒருவேளை பசுந்தையும் நம்ம குறைவாக கொடுக்கறதால இந்த பால்லாம் குறையுமா என்னன்னு தெரியல. நம்ம எல்லாத்துக்கும் கொடுத்து தான் பார்க்குறோம். இல்லை அந்த அடர் தீவனத்தை அதிகமாக கொடுக்கணுமா என்னன்னு தெரியல. நான் என்னால் முடிஞ்சதை கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறோம். இல்லை அதிகமாக கொடுக்கலாமா குறைவாக கொடுக்கலாமான்னு சொல்லி இதில் அதிக அனுபவம் உள்ளவங்க கமெண்டில் தெரியுங்க. நமக்கு ஒரு அனுபவம் இருக்கட்டும், மற்றவங்களுக்கு அனுபவம் இருக்கட்டும். இது சம்மந்தமாக அடுத்த வீடியோவில் என்ன பதிவு பண்ணணும் இந்த மாட்டை பற்றின்னு சொன்னீங்கன்னா அந்த வீடியோ பதிவை அடுத்த வீடியோ பதிவில் போடுறவங்களுக்கு இப்போ இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.